Assalamualaikum warahmatullahi wabarakatuh. போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டிஜிட் நம்பர் எப்படி அபாக்கஸ் கிட்ல அப்ளை பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ 1ல இருந்து 9 வரையும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். திருப்பி உங்களுக்காக திரும்பவும் நான் அதை அப்ளை பண்ணி காட்டுறேன். 1 2 3 4 ரிலீஸ் பண்ணிட்டு 5 6 7 8 9. ஸோ 9 பீட்ஸ் வரையும் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது 10 எங்க அப்ளை பண்ணணும்? ஏன்னா இங்க பீட்ஸே இல்லையே. அப்ப 10 பண்றதுக்கு நமக்கு பீட்ஸ் இல்லை அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் அதோட தான் நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ 10ன்றது டபுள் டிஜிட் நம்பர். ஸோ 1 0 அப்படின்னு 2 நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த 2 நம்பர் எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தா 10 அப்ளை பண்ணும்போது எங்க போகணும் அப்படின்னா நம்ம புள்ளி வச்ச இடத்த, அதாவது இந்த டாட் உள்ள இடத்த மிடில் ஹவுஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். அந்த டாட்டுக்கு பக்கத்துல உள்ள ராடை தான் டென்ஸ் பிளேஸ் நம்ம எடுத்துக்கணும். அப்ப புள்ளி வச்சிருக்க இந்த டாட் உள்ள இடம் ஒன்ஸ் பிளேஸ் நம்ம கணக்குல வச்சுக்கணும். அதுக்கு பக்கத்துல உள்ள ராடு டென்ஸ் பிளேஸ் நம்ம எடுத்துக்கணும். சரியா? அப்ப டென்ஸ் பிளேஸ்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா 10ன்ற நம்பருடைய வேல்யூ இருக்கும். அப்ப 10 பண்ணும்போது 9ஐயுமே ரிலீஸ் பண்ணிட்டு 10 மூவ் பண்ணணும். சரியா? சரி, எப்படி இது 10 ஆகுது அப்படின்னா இப்ப டென்ஸ் பிளேஸ்ல இந்த இடம் டென்ஸ் பிளேஸ்ல 1 இருக்கு, பக்கத்துல உள்ள ஒன்ஸ் பிளேஸ்ல ஒண்ணுமே இல்லை. ஸோ நத்திங் மூவ்மெண்ட்ல இருக்கு. அப்ப நத்திங்னாலே அதோட வேல்யூ 0. அப்ப இந்த இடத்துல டென்ஸ் பிளேஸ்ல 1 இருக்கு, ஒன்ஸ் பிளேஸ்ல 0 இருக்கு. ஸோ அதனுடைய வேல்யூ 10. ஒன்ஸ் பிளேஸ்ல ஒரு பீட் மூவ் பண்ணிருக்கோம், டென்ஸ் பிளேஸ்ல ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த இடத்துல 1 இருக்கு, இந்த இடத்துல 0 இருக்கு. ஸோ திஸ் வேல்யூ கால்ட் அஸ் 10. இந்த வேல்யூக்கு என்னன்னு பேரு? 10ன்னு பேரு. சரியா? சரி, ஓகே. இந்த மிடில் ஹவுஸ் பாயிண்ட்டுக்கு இந்த பக்கத்தை நாங்க டென்ஸ் ராடுன்னு கவுண்ட் பண்ணிக்கிறதா, இல்ல இந்த மிடில் ஹவுஸ் பாயிண்ட்டுக்கு இந்த சைட்ல உள்ள பக்கத்தை டென்ஸ் ராடுன்னு நம்ம எடுத்துக்கிறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் சிலருக்கு வரும். என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய 2 ஹேண்டையுமே கிட்டோட 2 பக்கத்துலயும் வச்சு பாருங்க. அப்ப வைக்கும்போது நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் எந்த சைட்ல இருக்கோ அந்த பக்கத்துல தான் டென்ஸ் ராடை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அப்ப புள்ளி வச்சிருக்க இந்த மிடில் ஹவுஸ் பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் எங்க இருக்குதோ, லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் எதுவோ அந்த பக்கத்துல உள்ள ராடு தான், பக்கத்துல இருக்கக்கூடிய ராடு தான் நம்ம டென்ஸ் வேல்யூவா டென்ஸ் பிளேஸா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப மிடில் ஹவுஸ் பாயிண்ட் ஒன்ஸ் பிளேஸ், மிடில் ஹவுஸ் பாயிண்ட்டுக்கு பக்கத்துல உள்ள ராடு உள்ள பிளேஸ் டென்ஸ் பிளேஸ். அப்ப இந்த இடத்துல 1 இருக்கும், இந்த இடத்துல 0 இருக்கும். ஸோ இந்த வேல்யூவை 10ன்னு சொல்லுவோம். திரும்பவும் சொல்றேன். 1 2 3 4 ரிலீஸ் பண்ணிட்டு 5 6 7 8 9 10 மூவ் பண்றதுக்கு நமக்கு பீட்ஸ் கிடையாது. ஸோ ரிலீஸ் பண்ணிட்டு 10. எங்க 10 அப்படின்னு பார்க்கும்போது டென்ஸ் பிளேஸ்ல ஒரு பீட்ஸை மூவ் பண்ணாலே அதனுடைய வேல்யூ 10ஆ மாறிடும். சரி, ஓகே. இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 1ன்னு தனித்தனியா சொல்லி கொடுப்போம். 1 பீட்ஸ் எடு அப்படின்னா அது 1, 2 பீட்ஸ் இருந்ததுன்னா அது 2, 3 பீட்ஸ் இருந்தா 3, 4 பீட்ஸ் இருந்தா 4. ஸோ ரிலீஸ் பண்ணும்போது 4ஐயும் சேர்த்து சில பிள்ளைங்க ரிலீஸ் பண்ண திணறுவாங்க. அப்படி இருக்கும்போது 1 1ஆ ரிலீஸ் பண்ண சொல்லி கொடுக்கலாம், இல்ல சேம் டைம்லயும் ரிலீஸ் பண்ண சொல்லி கொடுக்கலாம். ஸோ ரிலீஸ் பண்ற மெத்தட்ல இது ஒன்று 1 1ஆ ரிலீஸ் பண்றது. அப்படி இல்லைன்னா சேம் டைம்ல இது மாதிரி ரிலீஸ் பண்றது. இப்படி சேம் டைம்ல போத் ஃபிங்கரும் யூஸ் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்றதுக்கு பேரு பட்டர்ஃப்ளை மூவ்மெண்ட்னு பேரு. ஸோ நம்ம 6 பண்ணும்போது பட்டர்ஃப்ளை மூவ்மெண்ட்ல 6 பண்ணலாம், ரிலீஸ் பண்ணும்போது பட்டர்ஃப்ளை மூவ்மெண்ட்ல ரிலீஸ் பண்ணலாம். அதே மாதிரி 7 ரிலீஸ் பண்ணும்போது பட்டர்ஃப்ளை மூவ்மெண்ட்ல 7. அதே மாதிரி 8 சேம் டைம்ல போத் ஃபிங்கரும் யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு பேரு பட்டர்ஃப்ளை மூவ்மெண்ட். அதே சேம் டைம்ல ரிலீஸ் பண்ணலாம். அதே மாதிரி 9 எனக்கு இந்த பிக் கிட்டா இருக்கிறதுனால கை எட்ட மாட்டேங்குது, அதனால தனித்தனியா பண்றேன். நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சேம் டைம்ல ரிலீஸ் பண்றதுக்கும் சேம் டைம்ல பீட்ஸ் எடுக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க திணறினாங்க அப்படின்னா தனித்தனியாவே 4 பீட்ஸோ இல்ல 5 பீட்ஸோ தனித்தனியா இப்படி ரிலீஸ் பண்றதுக்கோ இல்ல 5 ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி 4 ரிலீஸ் பண்றதுக்கோ நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். ஓகேவா? ஒரு மெத்தட் பட்டர்ஃப்ளை மூவ்மெண்ட்ல சேம் டைம்ல சொல்லி கொடுக்குறது, இன்னொரு மெத்தட் தனித்தனியா ரிலீஸ் பண்ண சொல்லி கொடுக்குறது. இப்போ 5 6 இருக்கு அப்படின்னா 6 ரிலீஸ் பண்ணும்போது சேம் டைம்ல ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா அப்படின்னா 5 ரிலீஸ் பண்ணிட்டு 6 ரிலீஸ் பண்ணணும். இது ஏன் 5 ரிலீஸ் பண்ணிட்டு 6 ரிலீஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம சம் பார்க்கும்போது நான் தெளிவா சொல்றேன். இப்போ டென்ஸ் பிளேஸ்ல 10 எப்படி பண்றதுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது 11 எப்படி பண்ணணும் அப்படின்னா டென்ஸ் பிளேஸ்ல 1, ஒன்ஸ் பிளேஸ்ல 1. ஃபர்ஸ்ட் நம்ம டபுள் டிஜிட் சம்ஸ் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டென்ஸ் பிளேஸ்ல தான் அப்ளை பண்ணணும், அப்புறம் தான் ஒன்ஸ் பிளேஸுக்கு போகணும். ஸோ டென்ஸ் பிளேஸ்ல 1, ஒன்ஸ் பிளேஸ்ல 1 இருந்துச்சு அப்படின்னா 1 1 11. 12 எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துருவோம். டென்ஸ் பிளேஸ்ல 1, ஒன்ஸ் பிளேஸ்ல 2 பீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, அப்ப 12. அடுத்து 13 டென்ஸ்ல 1, ஒன்ஸ்ல 3. அடுத்தது 14 டென்ஸ்ல 1, ஒன்ஸ்ல 4, இது 14. அடுத்தது 15 எடுக்கும்போது டென்ஸ்ல 1 இருக்கணும், ஒன்ஸ்ல 5 இருக்கணும். இப்போ 14ல இருக்கு இந்த வேல்யூ. அப்ப 5 பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 15க்கு நம்ம கொண்டுட்டு போக போறோம் அப்படிங்கும் போது இது 10 இது 5. அப்ப 1 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப எந்த ராடுக்கு போயிருக்கு அப்படின்னா பக்கத்துல இருக்க டென்ஸ் ராடுல அப்பர் பீட்ஸோட வேல்யூவை நம்ம இறக்கிருக்கோம்.
அப்போ டென்ஸ் பிளேஸ்ல 1, ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கக்கூடிய அப்பர் ராட்ல இருக்கக்கூடிய 5 இறக்கணும்னா இங்க 1 இருக்கு, இங்க 5 இருக்கு, 15. அடுத்து 16 எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். 1 பட்டர்ஃப்ளை மூவ்மெண்ட்ல 6, அப்ப இங்க 1 இருக்கு, 5 6 16 போயிடும். அடுத்து 17 எப்படி பண்ணணும். 1 17 பட்டர்ஃப்ளை மூவ்மெண்ட்ல சேம் டைம்ல 7 எடுத்தாச்சு. 5 6 7 17 இல்ல தனித்தனியா எடுக்க சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கும்போது டென்ஸ் பிளேஸ்ல 1, ஒன்ஸ் பிளேஸ்ல 5 எடுத்துட்டு 6 7 எடுக்கணும். இப்போ 17 கிடைச்சிச்சு. அடுத்து 18 டென்ஸ் பிளேஸ்ல 1, ஒன்ஸ் பிளேஸ்ல 5 எடுத்துட்டு 6 7 8 இல்ல பட்டர்ஃப்ளை மூவ்மெண்ட்ல பண்ண போறோம் அப்படின்னா சேம் டைம்ல 8 எடுத்துடலாம். இது 18. அடுத்து 19 பண்ணும்போது டென்ஸ் பிளேஸ்ல 1, ஒன்ஸ் பிளேஸ்ல 9 இங்க 1 இருக்கு, 5 6 7 8 9 இருக்கு. ஸோ இதோட வேல்யூ 19. அடுத்தது 20 என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது இங்க 2 இருக்கணும், டென்ஸ் பிளேஸ்ல 2 இருக்கணும், ஒன்ஸ் பிளேஸ்ல ஒண்ணுமே இருக்கக்கூடாது, நத்திங் மூவ்மெண்ட்ல இருக்கணும். அப்ப அதனுடைய வேல்யூ 0வா இருக்கும். அப்ப டென்ஸ் பிளேஸ்ல மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா 2 பீட்ஸ் இருக்கும். ஒன்ஸ் பிளேஸ்ல அதாவது இந்த டாட் வச்ச இடத்துல எந்த பீட்ஸுமே மூவ் ஆகி இருக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 9 ரிலீஸ் பண்ணிட்டு 20 எடுக்கணும். ஏன் 9 ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா இங்க 9 இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய வேல்யூ 19 இருக்கும். இப்போ நம்ம ஒரு பீட்ஸ் இங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா இங்க 2 இருக்கு, இங்க 9 இருக்கு, அப்போ 29 கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா 9 ரிலீஸ் பண்ணி முடிச்சுட்டு இங்க ஒரு பீட்ஸை மூவ் பண்ணும்போது இது 10 இது 20. அப்போ 1 இருக்கு 2 இருக்கு, 2 பீட்ஸுக்கு பக்கத்துல உள்ள ஒன்ஸ் பிளேஸ்ல 0 இருக்கு. அப்போ இங்க 2 இருக்கு, இங்க 0 இருக்கு, இதனுடைய வேல்யூ 20. ஓகேவா. அடுத்தது 21 2 1 21 22 2 2 22 55 எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துருவோம். டென்ஸ் பிளேஸ்ல 5, ஒன்ஸ் பிளேஸ்ல 5 55. 66 எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம். டென்ஸ் பிளேஸ்ல 6, ஒன்ஸ் பிளேஸ்ல 6 66. 77 டென்ஸ் பிளேஸ்ல 7, ஒன்ஸ் பிளேஸ்ல 7 77. டபுள் டிஜிட் நம்பர் அப்ளை பண்ணும்போது எப்போதுமே ஃபர்ஸ்ட் டென்ஸ் பிளேஸ்ல தான் மூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஒன்ஸ் பிளேஸ்க்கு போகணும். ஸோ டென்ஸ் பிளேஸை மாற்றி ஒன்ஸ் பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிட்டு அடுத்து டென்ஸ் பிளேஸ்க்கு வரக்கூடாது. அடுத்து 44 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். டென்ஸ்ல 4, ஒன்ஸ்ல 4 44. 55 சொல்லி கொடுத்தாச்சு. ஒருவேளை 99 கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி அப்ளை பண்றது. டென்ஸ் பிளேஸ்ல 9, ஒன்ஸ் பிளேஸ்ல 9. ஸோ இந்த இடத்துலையும் 9 இருக்கு, இந்த இடத்துல 9 இருக்கு. அப்போ இதனுடைய வேல்யூ 99. அடுத்தது 10லேருந்து 90 வரையும் எப்படி பீட்ஸ் மூவ் பண்றதுன்னு பார்ப்போம். 10ன்றது டபுள் டிஜிட் நம்பர், அப்போ டென்ஸ் பிளேஸ்ல தான் இருக்கும். 1 இருக்கு, 0 இருக்கு, 10. 2 இருக்கு, 0 இருக்கு, 20. 3 பீட்ஸ் இருக்கு, 0 இருக்கு, 30. 4 பீட்ஸ் இருக்கு, ஒன்ஸ் பிளேஸ்ல 0 இருக்கு, 40. அடுத்து 50 எடுக்கும்போது 40 ரிலீஸ் பண்ணிட்டு 50 எடுக்கணும். ஏன் அப்படின்னா 40 இதுலயே வச்சுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதனுடைய வேல்யூ 90 மாறிடும். அதனால 50 எடுக்கும்போது 40 ரிலீஸ் பண்ணிட்டு தான் 50 எடுக்கணும். இங்க 5 இருக்கு, ஒன்ஸ் பிளேஸ்ல 0 இருக்கு, 50. அடுத்து 60 பண்ணும்போது 5 6 டென்ஸ்ல 6 இருக்கு, ஒன்ஸ் பிளேஸ்ல 0 இருக்கு, 60 70 80 90. ஸோ 90 வரையும் பார்த்தாச்சு. 99 வரையுமே உங்களுக்கு டபுள் டிஜிட் நம்பர் சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ 1லேருந்து 99 வரையும் எப்படி நம்பர்ஸ் எடுக்கணுன்றத கிட்டிலேயே சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி சிங்கிள் டிஜிட் சம்ஸ் பார்க்கலாம் அப்படின்றத சொல்லி கொடுத்துருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.